நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிசர்வேஷன். டிஎன்பிசியில் ரொம்ப முக்கியமான டாபிக் இது. எவ்ரி இயர் எல்லா கொஷின்லேயுமே கண்டிப்பாக 1 or 2 கொஷின்ஸ் இந்த டாப்பிக்லேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். கண்டென்ட் இங்கிலீஷில் இருக்கும், பட் நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ டு வாட்ச் இட். ஸோ வாட் இஸ் ரிசர்வேஷன்? ரிசர்வேஷன்னா என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்டால் கொடுக்கப்படுற சான்சஸோ இல்லை கவர்மெண்ட்டால் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ரிசோர்ஸஸ் எனிதிங், கவர்மெண்ட்டால் மக்களுக்கு போய் சேரக்கூடிய எல்லாமே எல்லாருக்கும் போய் சமமான விதத்தில் ரீச் ஆகணும். ஒரு வர்க்கம் ஒரு ஒரு தரப்பு மக்களுக்கு மட்டும் போய் சேராமல் கண்டிப்பாக எல்லா தரப்பு மக்களுக்கும் அது போய் சேரணும் அப்படின்றதுக்காக வாட் எவர் இட் இஸ், எஜுகேஷனாக இருக்கட்டும் இல்லை கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே எல்லாருக்குமே சரிசமமான அளவில் அது போய் சேரணும் அப்படின்ற அந்த கான்செப்டை வச்சு அந்த ஐடியாவை வச்சு கொண்டு வரப்பட்டது தான் ரிசர்வேஷன். இதை ஏன் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா, எல்லாருக்கும் அது போய் சேரணும் இல்லையா? நாட் ஓன்லி இப்போ கவர்மெண்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், ஒரு காலேஜ் இருக்குது. அந்த காலேஜில் ஒரு 50% வந்துட்டு மார்க் பேசிஸ், 50% வந்து ரிசர்வேஷன் அப்படி வச்சுப்போம். இப்போ அந்த ரிசர்வேஷன் 50%ன்றது பர்டிகுலர் ஒரு தரப்பு மக்களுக்கு மட்டுமே போய் சேர்ந்தால், அப்போ அந்த 50% கவர்மெண்ட் கொடுக்குன்றது எல்லாருக்குமே ஆனது. ஒருத்தருக்கு மட்டுமே போனால், பட் அது எல்லாருக்குமே அது வந்து ப்ராப்பர் ரெப்ரசன்ட் ஆகாது இல்லையா? ப்ராப்பராக எல்லாருக்கும் போய் சேராது. ஸோ அந்த 50%ல் ஸ்ப்ளிட் அப் இருக்கும், இவங்களுக்கு எவ்வளோ, அந்த மாதிரி தான் ரிசர்வேஷன். ஸோ அதை பற்றி நம்ம அதில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ரிசர்வேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த ரிசர்வேஷன் ஏன் தேவை அப்படின்றதுக்கான ஒரு இமேஜாக இங்கே நான் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் மோஸ்ட்லி ரிசர்வேஷன் டாபிக் அப்படின்ற இடத்துல எல்லாத்துலேயுமே தான் பார்க்கலாம். ஸோ ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான், ஈக்குவாலிட்டி, ஈக்விட்டி. இந்த இமேஜ் ரெண்டையுமே பாருங்கள். ஏதோ ஒரு ப்ளே கிரவுண்ட் மாதிரி ஒரு இடம், அங்கே வந்துட்டு உள்ளே ஏதோ நடந்துட்டுருக்கு. அதை வெளியிலேருந்து 3 பேர் எட்டி பார்க்குறாங்க. ஒரு பெரிய ஆள், ஒரு சின்ன பையன், அப்புறம் ஒரு குட்டி குழந்தை. இந்த ஈக்குவாலிட்டின்றது இதில் நம்ம என்ன இப்போ புரிஞ்சுக்க போகிறோம்னா, ஈக்குவாலிட்டி ஈக்விட்டிக்கான டிஃப்ரென்ஸ். இப்போ கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு ஒரு ஆஃபரோ ஒரு ஜாபோ இல்லை ஒரு எனி கைண்ட் ஆஃப் ஹெல்ப், ஏதோ ஒன்று ஹெல்ப் ஒரு பீப்புளுக்கு தேவையான சர்வீஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது எல்லாருக்குமானது அப்படின்னு சொல்கிறது ஈக்குவாலிட்டி. அதே அந்த ஜாப் இல்லை அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ஒரு மணி சப்போர்ட் ஏதோ ஒன்று யாருக்கு எவ்வளோ போகணும் அப்படின்றது தான் ஈக்விட்டி. ஓகேவா? ஈக்குவாலிட்டின்றது அது எல்லாருக்குமான சான்ஸ். அந்த சான்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் யாருக்கு போய் சேரணுன்றது தான் ஈக்விட்டி. அதே இந்த ஃபஸ்ட் இமேஜில் எல்லாருக்குமே ஒரு டேபிள் இருக்குது. அதாவது நல்லா வளர்ந்த ஆளுக்கும் ஒரு டேபிள், ஒரு சின்ன பையனுக்கும் அதே சைஸில் ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி ஒரு டேபிள், ஒரு குட்டி குழந்தை, அந்த குழந்தைக்கும் அதே சைஸ் டேபிள். இது வந்து எல்லாருக்கும் அந்த மேலே எட்டி பார்க்குறதுக்கு அங்கே ஒரு சேர் மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. இது ஈக்குவாலிட்டி. அடுத்த இமேஜில் பாருங்கள், ஹைட்டானவர் அந்த இது இல்லாமலே, அதாவது அந்த பாக்ஸ் இல்லாமலே அந்த உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அவருக்கு அந்த பாக்ஸ் தேவையில்லை. இன்னொரு பையனுக்கு அவன் ஆல்மோஸ்ட் வளர்ந்துருக்கான், கொஞ்சம் தான் அவனுக்கு தேவைப்படுது. ஸோ ஒரு பாக்ஸ். இன்னும் நெக்ஸ்ட் இருக்குது, அந்த குட்டி குழந்தைக்கு சுத்தரா ஹைட் இல்லை, அது ஏன்னா அந்த காம்பவுண்டை விட சின்னதாக இருக்கனால அதுக்கு 2 பாக்ஸ் தேவைப்படுது. இதுதான் ரிசர்வேஷனும். ஓகேவா? அதாவது இப்போ என்ன சொல்கிறது, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எஜுகேஷன் வச்சுப்போம். ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் அவங்களால அந்த எஜுகேஷன் அவைல் பண்ண முடியும். ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு மணி சப்போர்ட்டோ இல்லை அவங்களுக்குன்னு பர்டிகுலராக நம்ம இவ்வளோ சீட்ஸ் இந்த பீப்புள்ஸ் படிக்கிறோம் அப்படின்னு வச்சாலோ படிக்க மணி சப்போர்ட் இல்லைன்னா அவங்களுக்கு வந்துட்டு எனி கைண்ட் ஆஃப் ஆஃபர். இன்னும் சில பீப்புள்ஸ் இருப்பாங்க, சில கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் அவங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குதே தெரியாது. அவங்கள நம்ம வந்து ஃபஸ்ட்டு அவங்கள எஜுகேட் பண்ணணும், அவங்கள வெளியில் கொண்டுட்டு வரணும், அவங்களுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குன்றது தெரியப்படுத்தணும், அவங்களும் எல்லாம் கற்றுக்கணும், எல்லாருக்குமே எல்லாம் அப்படின்ற கான்செப்ட் வரணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது அந்த ரிசர்வேஷன். ஸோ யாருக்கு அதிக தேவை இருக்கோ அவங்கள இந்த ரிசர்வேஷன் மூலமாக நம்ம வெளில கொண்டு வரலாம். யாரால் அதை ஈஸியாக யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அவங்க அதை வந்துட்டு எந்த கவர்மெண்ட்டோட ஹெல்ப்பும் இல்லாமல் டைரெக்டாக
யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த இமேஜ் சொல்கிறது. ஸோ ஈக்குவாலிட்டி, ஈக்விட்டிக்கான வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ரிசர்வேஷன் நமக்கு நல்லா புரியும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் இந்த கான்செப்டை பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் படிக்கிறேன். ஏன்னா ஹிஸ்டாரிக்கலாக இந்த ரிசர்வேஷன்றது எங்கேருந்து வந்துச்சு, எப்போலேருந்து ஆரம்பிச்சுது, தென் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இது எப்படிலாம் சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம அதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் சொல்லணும் அப்படின்னா 1828 நமக்கு தெரியும். 1820 அரவுண்ட் 1820 அப்போது நமக்கு வந்து ரயத்வாரி சிஸ்டம் கொண்டுட்டு வராங்க. இந்த ஜமீன்தார் சிஸ்டம், மஹல்வாரி சிஸ்டம்லாம் அரவுண்ட் இந்த டைமில் தான் வருது. 1822 1820 அப்போது இந்த ரயத்வாரி சிஸ்டம், ஜமீன்தாரி சிஸ்டம்லாம் எப்படி ஒர்க் ஆகிட்டுருக்கு, என்ன ரேஞ்சில் அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்றத பற்றி விசாரிக்கிறதுக்காண்டி 2 ஆஃபீஸர்ஸை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இப்போது 1828 அந்த 2 ஆஃபீஸர்ஸ் யார் யார் அப்படின்னா ஃப்ரான்சிஸ் ஏலிஸ் அண்ட் தாமஸ் மன்ரோ. இவங்க 2 பேரையும் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே, இவங்க அந்த சிஸ்டம் பற்றி ரிசர்ச் பண்ணிவிட்டு அவங்களோட ரிப்போர்ட் என்னவாக இருக்குது அப்படின்னா, இந்த சிஸ்டம்ஸ் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப பின்தங்கியுள்ள மக்களுக்கான நில உரிமைகள் வந்து மறுக்கப்படுது. அவங்களுக்கு வந்து லேண்டை வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் இல்லை, அதில் கல்டிவேட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் இல்லை, அதில் வீடு கட்டி வாழ்கிறதுக்கு பெர்மிஷன் இல்லை, அவங்களோட குழந்தைங்கள பள்ளியில் போய் படிக்கிறதுக்கு பெர்மிஷன் இல்லை. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. இவங்க இந்த லேண்ட்ஸ் வந்து மக்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக அதை பேர் லேண்டாகவே, எம்டி லேண்டாகவே வச்சுருக்கிறதுக்கு தான் சூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நான் சும்மா வச்சுருந்தாலும் வச்சுருப்பேனே தவிர இவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதனால் நமக்கு வர வேண்டிய வந்து இன்கம் அஃபெக்ட் ஆகுது. கல்டிவேஷன் நடக்க மாட்டேங்குது, கல்டிவேஷன் மூலமாக நமக்கு டேக்ஸ் வர மாட்டேங்குது அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க. அதுதான் அதில் சொல்லியிருப்போம். ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து லோவர் கிளாஸ் ஸ்கூலுக்கு அவாய்ட் பண்ணியிருப்பாங்க, லேண்டு எஜுகேஷன் டெனி ஆகிருக்கும். ஸோ இதுதான் அவங்க ரிப்போர்ட். அதுக்கப்புறம் 1858 ஸ்டாண்டிங் ஆர்டர்னு ஒன்று பிரிட்டிஷ் கொண்டு வருது. இது வந்து எஜுகேஷன் சம்மந்தமாக. என்ன அப்படின்னா, இட் ஷுடன்ட் பி எஸ் கவர்மெண்ட் லோவர் கிளாஸ் சில்ட்ரன்ஸ் வந்துட்டு எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணணும். லோவர் கிளாஸ் பீப்புள் சில்ட்ரன்ஸ்க்கு எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணணும். அது வந்து அப்பர் கிளாஸ் பீப்புள் டெனி பண்ணக்கூடாது. ஏன்னா ஒருத்தருக்கு மட்டுமே இது சோல் ரைட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு அது சொல்லியிருப்பாங்க. பட் இது வந்துட்டு யாரும் இதை ஒபே பண்ணியிருக்க மாட்டாங்க. எகெயின் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி இங்கிலாண்டில் இருக்க மினிஸ்டர் அவரும் இதை வந்து இன்சிஸ்ட் பண்ணி சொல்லியிருப்பார். ஆனாலும் அந்த சிச்சுவேஷன் சேஞ்சாக இருக்காது. தென் வந்துட்டு இங்கே உள்ள நடைமுறைகளை மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்ன ரேஞ்சில் எல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி சென்சஸ் எடுக்கலாம். சென்சஸ் எடுத்தால் எல்லா பீப்புள் எந்தெந்த தரப்பில் உள்ள பீப்புள் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்க, யார் யாருக்கு என்ன தேவை இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் வந்து ஒரு அன்அஃபிஷியல் சென்சஸ் எடுக்கிறாங்க. எப்போ அப்படின்னா 1872 அந்த ஃபர்ஸ்ட் எவர் பாப்புலேஷன் சென்சஸ் இந்தியாவில் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது இதுதான். ஸோ அந்த சென்சஸோட கமிஷனர் யார் அப்படின்னா கார்னிஷ். ஓகேவா? தென் இதை ஃபாலோ பண்ணி இப்போ ப்ராப்பர் சென்சஸ் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் இப்போ மேலே நம்ம பார்க்குறது அன்அஃபிஷியல், 1872 நம்ம பார்க்குறது அன்அஃபிஷியல். ஓகே, இப்போ நம்ம பார்க்குறது 1872. இது வந்து அன்அஃபிஷியலாக ஃபஸ்ட் எடுக்கப்பட்ட பாப்புலேஷன். 1881 இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் எடுக்கிறாங்க. ஓகேவா? இது மூலமாக என்னென்ன கேட்டகரி பீப்புள் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்கன்றது கவர்மெண்ட்டுக்கு தெரியாது, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு தெரிய வருது. தென் 1882 3rd April அப்போது ஹண்டர் கமிட்டின்னு ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, குவாலிட்டி அண்ட் ப்ரைமரி எஜுகேஷன் டெவலப்மெண்ட் இருக்கணும். கண்டிப்பாக எல்லாருக்குமே ப்ரைமரி எஜுகேஷன் ஒன்று இருக்கணும். அது வந்து குவாலிட்டியான ப்ரைமரி எஜுகேஷனாக இருக்கணும். ஸோ அந்த எஜுகேஷன் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக நடக்கணும். அதே மாதிரி கம்யூனிட்டி பேஸ்டு ரெப்ரசன்டேஷன் வரணும், அப்ளை ஆகணும். இதில் எஜுகேஷன்லன்னு சொல்கிறார் யார், ஹண்டர் கமிட்டியில் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த சிஸ்டம்ஸ் மூலமாக நிறைய மோஸ்ட்லி எங்கேயுமே எஜுகேஷன் லோவர் கிளாஸ் பீப்புளுக்கு கொடுக்கப்படலை. எஜுகேஷன்றது எல்லாருக்குமானது இல்லையா? ஸோ அதை உள்ளே கொண்டுட்டு வரணும், எல்லாருக்கும் ப்ரொவைட் ஆகணுன்றதுக்காண்டி எல்லாத்தையும் ரெப்ரசன்டேஷன் வேணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஜோதிராவ் புலே இந்த ஹண்டர் கமிட்டியோட ரிப்போர்ட்டு
வரும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரிசர்வேஷன் வந்துட்டு எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் அது வந்துட்டு மக்களுக்கு போய் எல்லாமே கவர்மெண்ட்டால் கொடுக்கப்படுற எல்லா ஆஃபர்ஸுமே மக்களை போய் ரீச் ஆகும். ஸோ நீங்கள் எல்லாத்துலேயுமே ரிசர்வேஷன் பண்ணணும், நாட் ஓன்லி இன் எஜுகேஷன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மெட்ராஸ் கவர்மெண்ட், அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டே ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்ஸ் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்கு 1885 கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இது எல்லாமே கவர்மெண்ட் வந்துட்டு இந்த ரிசர்வேஷனோட ஒரு பார்ட்டாக தான் பண்ணுறாங்க. அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ரொம்ப பின்தங்கிய மக்களுக்காகவும் நிறைய ஸ்கீம்ஸ், அசிஸ்டன்ஸ், ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க அந்த கேஸ்ட்டுக்கு. ஓகேவா, இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது தான் 1892 செங்கல்பட்டில் கலெக்டராக இருக்கவர் யார் அப்படின்னா ட்ரெமன்கேர். இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே இந்த சிஸ்டம்ஸ் மூலமாக நிறைய லோவர் கிளாஸ் பீப்புளுக்கு லேண்ட் டெனி ஆகுது, அவங்களுக்கு எஜுகேஷன் மறுக்கப்படுது. ஸோ இது மூலமாக நமக்கு வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா முதலே, a lot of land is deliberately left as a fallow land. அதாவது நிறைய லேண்ட் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்றதுக்காண்டியே சும்மா தரிசு நிலமாக போட்டு வச்சுருக்காங்க. இது வந்துட்டு இவங்களை வந்துட்டு எஜுகேட்டாக விட மாட்டேங்கிறாங்க, இவங்களை வந்துட்டு அடிமைகளாக விற்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ இது மூலமாக இது பிரிட்டிஷ்க்கு இதனால் ஒன்றும் இல்லை, பட் கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய ரெவென்யூ டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதை கன்சிடர் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஷெட்யூல்ட் கேஸ்ட்டுக்குன்னு தனியாக லேண்ட் அலோகேட் பண்ணுறாங்க. அவங்க எஜுகேஷனுக்கு, அவங்களோட லிவிங்க்கு, தென் அவங்களோட கல்டிவேஷனுக்கு. எவ்வளோ லேண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 12 lakhs ஏக்கர் லேண்ட் அலோகேட் பண்ணுறாங்க 1892. இது என்ன லேண்டுன்னு பேர் சொல்கிறாங்க அப்படின்னா பஞ்சமி லேண்ட். ஸோ இந்த பஞ்சமி லேண்டை யாருக்கு கொடுக்குறாங்கன்னா ஷெட்யூல்ட் கேஸ்ட்டுக்கு 12 lakh ஏக்கர்ஸ் கொடுக்குறாங்களே. இதை வந்துட்டு பஞ்சமின்னு சொல்லாமல் ஆதி திராவிடர் லேண்ட், அதாவது பஞ்சமி லேண்டில் இருக்க குழந்தைங்களுக்கான ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லேண்டில் இருக்க ஸ்கூல்ஸை பஞ்சமர் ஸ்கூல்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பஞ்சமர் ஸ்கூலில் வந்துட்டு ஆதி திராவிடர் ஸ்கூல் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி யார் சொல்கிறா அப்படின்னா அயோத்திதாசர் அண்ட் சிங்காரவேலர். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த பஞ்சமர்ன்றது இந்த 4 வர்ண முறைகள் இருக்கு இல்லையா, அந்த முறைகளில் அந்த 4லேயுமே கூறப்படாத ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் தான் அந்த பஞ்சமர். ஸோ அதை வேண்டாம், அந்த நேம் இவங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி ஆதி திராவிடன்னு கால் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னவங்க தான் இந்த அயோத்திதாசர் அண்ட் சிங்காரவேலர். ஓகேவா, ஸோ இதை வச்சு நமக்கு இந்த வருஷம் ஒரு கொஷின் வந்துருந்துச்சு. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அசர்ஷன் ரீசனில் 1892 ட்ரெமன்கேர் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாரு, இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி புறம்போக்கு லேண்டை வந்துட்டு டவுன் டவுன் கம்யூனிட்டி கொடுக்கணும் அப்படின்றது. இது நம்ம பார்த்தது தான். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இன் செங்கல்பட்டு பஞ்சாமா ஸ்கூல்ஸ் வேர் ரன் பை த philanthropic individuals in பஞ்சமி லேண்ட். இந்த ஸ்கூல்ஸே அந்த இண்டிவிஜுவல்ஸால் தான் ரன் பட்டுச்சான்னு சொல்லியிருக்காங்க, பட் கிடையாது. ஸ்கூல்ஸ் ரன் பண்ணது கவர்மெண்ட் தான். அந்த ஸ்கூலுக்கான நேமை மாற்ற சொன்னது தான் இவங்க. ஓகேவா, அப்போ பார்த்தோன்னா அசர்ஷன்றது கரெக்டு, ரீசன் வந்து ராங். ஓகேவா, ஓகே. நான் இடையில 2-3 கொஷின்ஸ் இந்த டாபிக் ரிலேட்டடாக வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். தென் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா, இந்த பஞ்சமி ரிலேட்டடாக 2011 ஏடிஎம்கே பார்ட்டி ஏடிஎம்கே ரூலிங்கில் இருந்தாங்க. அப்போது அவங்க இந்த பஞ்சமி லேண்டோட ரெஸ்கியூ ஆப்ரேஷன் அப்படின்னு ஒரு கமிட்டி போட்டாங்க. இந்த பஞ்சமி நிலங்கள்லாம் இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது, யார்கிட்ட இருக்குது அப்படின்னு இதை வந்துட்டு லீட் பண்ணது யார் அப்படின்னா ஜஸ்டிஸ் மருதமுத்து. ஓகேவா, ஓகே. இப்போது நம்ம வந்துட்டு 1892 இந்த ட்ரெமன்கேர் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் 1895 என்ன நடக்குது அப்படின்னா, ஹிந்து பேப்பர் இருக்கு இல்லையா, ஹிந்து பேப்பரோட எடிட்டோரியலில் வருது என்ன அப்படின்னா, நான் பிராமின் ரீசஸ் அண்ட் இந்தியன் பப்ளிக் சர்வீசஸ். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியன் பப்ளிக் சர்வீசஸில் நான் பிராமின்ஸ்க்கான இடம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது இந்தியாவில் மோஸ்ட் பாப்புலேஷன் யார் அப்படின்னா நான் பிராமின் ஹிந்துஸ் தான். ஓகேவா, ஆனால் அதிகபட்சம் இடங்களை யார் பிடிச்சிருக்கா அப்படின்னா பிராமின்ஸ் தான். அதாவது ரொம்ப மினிமம் பர்சன்டேஜில் இருக்க பாப்புலேஷன் பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய இவங்க அதிகமாக இருக்காங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு ஃபேரான இது இல்லை அப்படின்றத மீன் பண்ணுற மாதிரி ஒரு எடிட்டோரியல் வருது. இதை எழுதினது யாருன்னா ஒரு ஆத்தர் பேர் ஃபேர் பிளே. இந்த ஃபேர் பிளே யாருன்னா அயோத்திதாசர். ஓகேவா,
ஓகே. தென் 1902ல் தான் ஃபர்ஸ்ட் எவர் ரிசர்வேஷன் இந்தியால நடக்குது. யார் பண்றா அப்படின்னா, கிங் சாஹு அப்படின்றவரு. இவர் யார் அப்படின்னா, கோல்ஹாம்பூரோட கிங் சாஹு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, 50% ரிசர்வேஷன் குடுக்குறாரு லோவர் கிளாஸ் பீப்பிளுக்கு வொர்க்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் எவர் ரிசர்வேஷன். இந்த தரப்பு மக்களுக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் நான் குடுக்குறேன் அப்படின்னு இந்தியால நடந்தது. இங்க தான் 1902ல. தென் 1909ல் பெங்கால் ஸ்பிளிட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் 1909ல் லார்ட் மின்டோவோட ஃபர்ஸ்ட் கம்யூனல் மின்டோ மாலே ரிஃபார்ம் சொல்லுவாங்க இல்லையா, மின்டோவோட ஃபர்ஸ்ட் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் என்ன நடக்குது அப்படின்னா, முஸ்லீம்ஸ்க்காக பர்டிகுலர் சீட்ஸை ரிசர்வ் பண்ணுறாங்க. 27 சீட்ஸ், அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் இந்தியன்ஸ் இருக்க மாதிரியான சீட்ஸ், உள்ளுக்குள்ளே இருக்க மாதிரியான சீட்ஸ், அதில் 8 சீட்ஸ் வந்து பர்டிகுலராக முஸ்லீம்க்கு ரிசர்வ் பண்ணுறாங்க. அதாவது சென்ட்ரல் அசம்பிளியில் இந்தியன்ஸ்க்கான ரிசர்வ்டு சீட்ஸ் 27, அதில் பர்டிகுலராக 8 சீட்ஸ் வந்து நான் வந்து முஸ்லீம்ஸ்க்காண்டி ரிசர்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது அந்த மின்டோ மாலே ரிஃபார்ம். இதுதான் ஃபஸ்ட் எவராக ரெப்ரசன்டேஷன். அதாவது அந்த இந்த இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த 50% ரிசர்வேஷன் கிங் சாஹு கொடுத்தது அந்த ஊரில் அந்த மக்களுக்கு மட்டும்தான், அவரோட ரீஜனில் மட்டும்தான். ஆல் ஓவர் இந்தியாவுக்குன்னு அப்ளை ஆனது வந்துட்டு இந்த மின்டோ மாலே ரிஃபார்ம் தான். ஓகேவா? ஸோ இதனால அவர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃபாதர் ஆஃப் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதுக்கப்புறம் அகெயின் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை சென்சஸ் எடுப்பாங்க இல்லையா, அப்படி 1901 to 1910க்கான சென்சஸ் எடுக்கிறாங்க. என்ன ரிசல்ட் வருது அப்படின்னா, 3% தான் பிராமின் பாப்புலேஷன் இருக்காங்க, 19% நான் பிராமின் தான் பாப்புலேஷன் இருக்காங்க, 97%. ஸோ இந்த 3%ல் இந்த டோட்டல் சென்சஸில் எத்தனை பேர் வந்துட்டு டிகிரி கம்ப்ளீட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 4033 ஸ்டூடெண்ட்ஸ் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ். வெறும் 3% இருக்க அவங்க 4033 பேர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. வேறு 97% இருக்க இவங்க வெறும் எவ்வளோ தான் இருக்காங்கன்னா 1035. இது நான் பிராமின் ஹிந்துஸ். அது இல்லாமல் கிறிஸ்டியன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 225. ஓகே. அதுக்கப்புறம் முஸ்லிம்ஸ் எவ்வளோ அப்படின்னா 64. ஸோ அந்த அவங்களோட பாப்புலேஷன் பர்சன்டேஜுக்கும் அவங்களோட டிகிரி கம்ப்ளீஷன் பர்சன்டேஜும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்துட்டு இது என்ன பண்ணுதுன்னா, இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. வெறும் 3% இருக்கவங்க இவ்வளோ சீட்ஸ் எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு. ஓகேவா? இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரிசர்வேஷன் ரிலேட்டடாக 1912ல் ராயல் கமிஷன் ஒரு கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இதோட ஹெட் யார் அப்படின்னா அலெக்சாண்டர் கார்டியூ. ஓகேவா? இந்த கமிஷன் முன்னாடி சர் பிட்டி தியாகராய செட்டி, இவர் யார் அப்படின்னா நீதி கட்சியில் உள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர். நீதி கட்சி ஆரம்பித்ததில் இவருக்கும் ஒரு பங்கு இருக்குது. ஸோ இவர் ஒரு 42 விட்னஸ் சப்மிட் பண்ணுறார். அதாவது இந்த இதில் யார் யார் சப்மிட் பண்ணிப்பாங்க அப்படின்னா, தியாகராஜ செட்டி சப்மிட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அவரே ஒரு 42 விட்னஸ். அப்புறம் வந்து மும்பை தாராவி சங்கம் சொல்லுவாங்க, இவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்களோட கோரிக்கையை சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ரிசர்வேஷன் வேணும், எல்லாருக்குமான ப்ராப்பர், நான் பிராமின்ஸ்க்கும் ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படின்னு. அப்போது அங்கே ஆர்டிஓவாக இருந்த பாலாஜி ராவ் நாயுடு அவர் என்ன பண்ணிப்பாருன்னா ரிசர்வேஷன் கேட்டிருப்பார். இவங்கெல்லாம் அந்த ராயல் கமிஷன்ட்டு கம்யூனிகேட் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஓகேவா? அப்போது ஜட்ஜாக இருந்த சங்கரன் நாயர், இவர் யார் அப்படின்னா அப்போதைக்கு அங்கே மெட்ராஸ் ப்ரொவிடன்ஸில் ஜட்ஜாக இருந்தவர். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் வந்துட்டு இந்த நிறைய லெட்டர்ஸ் எழுதுவார். அதாவது இவர் போய் நிறையா எப்படி சொல்கிறதுனா உரையாற்றுவார், நிறைய கடிதங்கள் எழுதுவார் இந்த மக்களுக்கு ரிசர்வேஷன் சம்மந்தம். ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி, இந்த விட்னஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இது திராவிடியன் வர்த்திஸ் அப்படின்னு சொல்லி 1915ல் ஒரு புக் எழுதியிருப்பார். அந்த புக்கில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பார் அப்படின்னா, நான் பிராமின்ஸும் அவங்களோட நீட்ஸ்க்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி எழுதியிருப்பார். ஓகேவா? அதே மாதிரி இப்போது நம்ம ரிசர்வேஷனில் ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு ஒரு பெரிய பங்களிப்பு இருக்குது. ஃபஸ்ட் எவர் பொலிட்டிக்கல் பார்ட்டி தமிழ்நாட்டில் அப்படி மெட்ராஸ் ப்ரொவிடன்ஸில் ஒன்று ஓப்பன் ஆகுது அப்படின்னா அது வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி தான். அதே மாதிரி ரிசர்வேஷன் பீப்புளுக்கான ரெப்ரசன்டேஷன்லேயும் அவங்க ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ 1916 தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆரம்பிக்கப்படுது. 1916 நவம்பர் 20
சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்ற பேரில் ஆரம்பிக்கப்படுது. இதோட மேஜர் பில்லர்ஸ் யார் யாருன்னா பிடி தியாகராஜ செட்டி, டாக்டர் சி நடேசன் அண்ட் டிஎம் நாயர். இவங்க 3 பேரும் தான் இதோட இம்பார்ட்டன்ட் பில்லர்ஸ். அதே டைமில் 1916 பிடி தியாகராஜ செட்டி வந்து நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ ஒன்று ரிலீஸ் பண்ணுறாரு. அதாவது இவங்களுக்கான தேவைகள் என்னென்ன நாங்கள் பண்ணுவோம் அப்படின்றத மாதிரி ஒரு லிஸ்ட்டாக போட்டு அந்த மேனிஃபெஸ்டோவை ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுக்கு நிறைய கிரிட்டிசிசம்லாம் வந்திருக்கும். இந்த அன்னிபெசன்ஸோட நியூஸ் பேப்பர், ஹிந்து, இது மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஹிந்து நேஷன் இவங்க எல்லாருமே இதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது 1917 ஆகஸ்ட் 20 ஆகஸ்ட் ரிப்போர்ட் ஒன்று வருது. யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னா மான்டெக். இதை வந்து ஆகஸ்ட் டிக்ளரேஷன்னு சொல்லுவாங்க. திஸ் டிக்ளரேஷன் இஸ் ப்ரப்போஸ் டு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்தியன்ஸோட பங்களிப்பை அதிகப்படுத்தலாம். அதாவது இந்தியாவோட அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்தியாவோட பங்களிப்பை அதிகப்படுத்துறதுக்கும், அதாவது அதை போக போக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறதும் அவங்கள எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்குமான ஒரு அறிவிப்பு தான் இது. ஓகேவா? கவர்னிங்கில். ஓகே, இதை பொறுத்து 1917 ஒரு ரிஃபார்ம் வராங்க. அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் டயார்கி கொண்டுட்டு வரோம், உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பவர் தரோம், நீங்கள் ரூல் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தன்னாட்சிக்கான பவர் கொடுக்குறாங்க. உள்ள டயார்கி சிஸ்டம், மேலே நாங்கள் கீழே உள்ள நீங்கள் ப்ரொவின்சஸில் நீங்கள் ரூல் பண்ணுங்கள் அந்த மாதிரி. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டயார்கி வரும்போதே பிடி தியாகராஜ செட்டி இதில் வந்து ரிசர்வேஷன் கேட்குறாரு. ஏன்னா அந்த பவர் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லாருக்குமானதை வழங்க முடியும் அப்படின்றதுக்காண்டி. ஸோ இந்த எலெக்ஷன் நடக்கும்போது அதுலேயும் ரிசர்வேஷன் வேணும்னு சொல்கிறாங்க. இது சம்மந்தமாக டிஎம் நாயர் வந்துட்டு லண்டன் போகிறார். இப்போது இது ஒரு மாதிரி இந்த ரிசர்வேஷன் கேட்டு இதுக்கப்புறம் ஒரு 63 சீட்ஸ் மெட்ராஸ் பிரசிடென்சியில் ரிசர்வ் பண்ணுவாங்க. அதை வந்து கூட மெஸ்டன் தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போது வந்துட்டு அந்த ரிசர்வேஷன் மூலமாக ஜஸ்டிஸ் பார்ட்டி ஃபஸ்ட் எலெக்ஷனில் வின் பண்ணிடும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபஸ்ட் எவர் கம்யூனல் ஜிஓன்னு ரிலீஸ் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கம்யூனல் ஜிஓ எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா 1921 செப்டம்பர் 16 ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஃபஸ்ட் எவர் கம்யூனல் ஜிஓ. என்ன சொல்லுது, மெட்ராஸ் பிரசிடென்சியோட ஃபஸ்ட் எவர் கம்யூனல் ஜிஓவும் இதுதான். நான் பிராமின் போஸ்ட்டை கவர்மெண்ட்டில் உள்ள நான் பிராமின் போஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா? ப்ரொவின்ஷியல் சர்வீஸில் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வருஷமும் ஒரு ஜிஓ ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுவும் கம்யூனல் ஜிஓ தான். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1922 ஆகஸ்ட் 15 ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண அந்த ஜிஓவில் உள்ள டிஃபெக்ட்ஸ் ரெக்டிஃபை பண்ணி இன்னும் கொஞ்சம் அதை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், சரி பண்ணலாம், அந்த ப்ரொப்போர்ஷனேட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இப்போது வந்துட்டு முனுசாமி ரெசல்யூஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவரும் ஜஸ்டிஸ் பார்ட்டி மெம்பர் தான். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரொம்ப அதாவது நான் பிராமின்ஸாக இருந்து அவங்களுக்கு மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்தாலே அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு இவர் சொல்கிறார். ஓகேவா? அதே மாதிரி டாக்டர் சி நடேசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இஃப் தேர் இஸ் நோ ஃபேர் ரெப்ரசன்டேஷன் வி ஒன்ட் பே டேக்ஸ் டு பிரிட்டிஷ். நியாயமான ரெப்ரசன்டேஷன் இல்லை அப்படின்னா நாங்கள் பிரிட்டிஷ்க்கு டேக்ஸ் பே பண்ண மாட்டோம் அப்படின்னு நடேசன் சொல்லியிருக்காரு. ஓகே, தென் 1928 ஜஸ்டிஸ் பார்ட்டியோட கோஅலோகேஷனில் ஒரு ரூலிங் நடக்குது. அப்போ யார் சிஎம்மாக இருக்காங்க அப்படின்னா பி சுப்பராயன். இவங்க வந்துட்டு கோட்டா சிஸ்டம் ஒன்று கொண்டுட்டு வராங்க. இது வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி கொடுத்த ஐடியா மூலமாக கொண்டுட்டு வராங்க. ஓகேவா? 1920 அப்போ கொண்டு வந்த கோட்டா சிஸ்டமில் 44% நான் பிராமின் ஹிந்துஸ்க்கு, 8% வந்து ஸ்கெடியூல்ட் கேஸ்ட்க்கு, 16% வந்து பிராமின்ஸ், முஸ்லீம், கிறிஸ்டின்ஸ் இவங்களுக்குலாம். ஓகேவா? அதே தான். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைம் கோட்டா சிஸ்டம் கொண்டு வந்ததுனால ஃபாதர் ஆஃப் கம்யூனல் ரிசர்வேஷன் இன் மெட்ராஸ் வந்துட்டு முத்தையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் முத்தையா அப்படின்னா, அப்போது 2728 ஜஸ்டிஸ் பார்ட்டியோட லீடராக இருந்தவர் முத்தையா தான். ஓகே, தென் வந்து ரிசர்வேஷன் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ரோல் என்ன அப்படின்னா, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்கும். இதில் வந்துட்டு ரிசர்வ்டு கான்ஸ்டியூவன்ஸ் அப்படின்னு அம்பேத்கர் கேட்டிருப்பார். பட் என்ன அப்படின்னா, இந்த ரிசர்வ்டு கான்ஸ்டியூவன்ஸுன்ற கருத்து வந்து காந்தி ஏற்றுக்க மாட்டார். ஸோ அவர் வந்துட்டு
ஒரு உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சிடுவாரு. சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அதை கன்வின்ஸ் பண்ணி 2 பேரையும் கன்வின்ஸ் பண்ணி பூனா பேக்ட்னு ஒன்று கொண்டுட்டு வந்து ரிசர்வ்டு கான்ஸ்டியூன்ஸ் ரிசர்வேஷன் கொண்டுட்டு வருவாங்க. அதில் என்ன அப்படின்னா அந்த பர்டிகுலர் தொகுதியில் அந்த லோவர் கேஸ்ட் பீப்புள் மட்டும்தான் இருக்கலாம், எல்லாரும் ஓட் பண்ணலாம் அந்த மாதிரி. அது எத்தனை தொகுதி இவர் ஃபஸ்ட்டு நிறைய டிமாண்ட் பண்ணியிருப்பார், கொடுத்துருக்க மாட்டாங்க. தென் ஒரு வழியாக 148 சீட்ஸ் ஒதுக்கியிருப்பாங்க இவருக்காண்டி அந்த ரிசர்வ்டு தொகுதிகள். இதுதான் பூனா பேக்ட் 1932 நடந்திருக்கும். தென் 1947 அகெயின் பர்டிகுலர் ஒரு கிளாஸ்க்காண்டி பேக்வேர்ட் கிளாஸ்க்காண்டி ஒரு 14% கோட்டா வந்து கொடுத்துருப்பாங்க. அது யார் கொடுத்துருப்பாருன்னா சிஎம் வந்து ஓமந்தூர் ராமசாமி. இதுவும் மெட்ராஸ் ப்ரொவிடன்ஸில் தான். ஓகேவா? இது எல்லாமே இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே என்ன அப்படின்னா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸில் நடந்த ரிசர்வேஷன்ஸ். எங்கே வெரி ஃபர்ஸ்ட் பிகினிங் எங்கே அப்படின்னா 1902 நாட் 1902. இது ரிசர்வேஷன் கிடையாது, பட் ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளுக்காக ஒதுக்கப்பட்ட லேண்டு அவங்களோட வெல்ஃபேர்க்காண்டி. ரிசர்வேஷன் அப்படின்னா அது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 1902 கொல்ஹம்பூர் கிங் சாஹூ. இது வந்து அந்த ஊருக்கு மட்டும். இப்போது அதுக்கப்புறம் இங்கே ஆல் ஓவர் இந்தியாவுக்குன்றது இந்த மின்டோ மார்லே ரிஃபார்ம். ஸோ இதுதான் பிஃபோர் இந்தியாவில் நடந்த ரிசர்வேஷன் சம்மந்தமான ஈவெண்ட்ஸ். இதுக்கப்புறம் ஆஃப்டர் இந்தியாவில் தான் நிறைய கமிஷன்ஸ் போட்டிருப்பாங்க. நமக்கு கான்ஸ்டியூஷன் வந்திருக்கும், கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் மூலமாக நிறைய கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாமே நம்ம வந்துட்டு அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.